2 பேர் எந்த மாதிரி ஐயா மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லவங்க, திருடுற பழக்கம். ஒரு ஆரஞ்சு கூடையே தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் ஒரு சுடுகாடு காம்பவுண்ட் ஏறி குதிச்சாங்க பாருங்க. 2 பழம் வேற கீழே பொத்துன்னு விழுந்துருச்சு. இருந்தாலும் ரிட்டர்ன் போய் அந்த சுடுகாட்டுல அந்த ஒரு சமாதி மேல வச்சு, இந்த இது உனக்கு இது எனக்கு அப்படின்னு சத்தமா பிரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த வாட்ச்மேன் இருப்பான் அந்த சுடுகாட்டுக்கு, அவன் எங்கேயோ டீ குடிச்சிட்டு வரலான்ட்டு அவன் போதையில இருக்கிற அவன் போயிட்டு வந்திருக்கிறான். பாவீங்களா, சுடுகாட்டுல இருந்தா உனக்கு இருந்தா எனக்குன்னு பேய்ங்க தான் பங்கு பிரிக்குதாட்டுங்க நினைச்சு, சரி நாம சொன்னா குடிக்கார இவன் பேச்சு பொழுது விடிச்சா போச்சுன்னு திட்டுவாங்க. இந்த ஊர்லயே ஒரு நல்ல பூசாரி ஒருத்தர் இருக்கிறாரு, சாமி எல்லாம் பாக்குறாரு. அவரு கூட்டு வந்துதான் மக்கள் கிட்ட நிரூபிக்கணும், எவ்வளவு கஷ்டத்துல நான் கொண்டு வந்த காம்பவுண்ட்ல காவல் இருக்கிற பாத்தீங்களா அப்படின்னு சொல்லணும்னு போய், ஐயா வாங்கயா இந்த சுடுகாட்டுல வந்து கேளு நீயே என்னடா அப்படின்னு வந்து பார்த்தா காம்பவுண்ட் வாங்கன்னு 2 பேரும் கேக்குறாங்க. இந்த இது உனக்கு இது எனக்கு இது உனக்கு எனக்குன்னுச்சு. சரி ஆமாடா டேய், பங்கு தாண்டா பிரிக்குதுங்க, பேய் தாக்கும், இந்த பாடி உனக்கு இந்த பாடி எனக்குன்னு பிரிக்குதாட்டுக்குதுன்னு. அப்புறமா சொல்லிச்சான், இவங்க 2 பேரும் பேசினாங்க. ஆமா அந்த காம்பவுண்ட் ஓரங்க 2 அப்படின்னு கரெக்டா, அது உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுடான்னு. இவங்க 2 பேரும் பின்னங்கால் படங்களுக்கு ஓடி போய், ஆமாங்க இப்படி நாங்க பேசுறது கூட ஐயா வந்து அசாம் சொன்னாரு. ஐயா இந்த பழமொழி சண்டை போட்டாங்க, யூடியூப்ல அது போட்டு போறாங்க, தப்பு ஒண்ணும் இல்லை, புரிஞ்சுக்கிற மனசு தான், அது என்ன ஒண்ணும் இல்லை, வழக்கமா பேசுற பேச்சுதான். இப்படி புரிதலை இந்த பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல புரிதலாக போய் சேர வேண்டும் என்ற ஏக்கத்தில் இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க.